அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரியான வழிமுறைகள்லாம் நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிறத வீடியோ முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா அப்படிங்கிறது கிடைக்கும். முதல்ல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்தவரையும் நமக்கு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அண்ட் விஓஓ இந்த எக்ஸாம் தான் டிஎன்பிஎஸ்சியில் பெரும்பாலான மாணவர்கள் எழுதக்கூடிய ஒரு தேர்வாக இருக்கின்றது. அதிக மாணவர்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விஓஓ எக்ஸாம். இந்த தேர்வுக்கு நம்ம எப்படி ஃபஸ்ட்டு தயாராகணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் விஷயம் என்ன சார் அப்படின்னா ஒரு பல்வேறு வழிமுறைகளை நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதில் முதல் வழிமுறையை நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னாலே எல்லா வழிமுறைகளுக்கான வழிகளும் ஈஸியாக உங்களுக்கு கிடைச்சிரும். அந்த முதல் விஷயம் என்ன சார் அப்படின்னா சரியான திட்டமிடல் அப்படிங்கிறது தான். சரியான திட்டமிடல் அப்படின்னா என்ன சார், நான் எப்படி சரியாக திட்டமிடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் சார் அப்படின்னா நம்ம ஒரு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அது சரியான வகையில் திட்டமிட்டால் தான் அந்த எக்ஸாமை நம்மளால் கிளியர் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம எழுதலாம், ஒரு மார்க்கு கிடைக்கும், ஆனால் எக்ஸாம் நம்மளால் கிளியர் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ சரியான திட்டமிடல் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா முதல் விஷயம், ஒரு நோட்டை எடுத்து வச்சுக்கிட்டு டிஎன்பிஎஸ்சிக்கு என்னெல்லாம் ஸ்கூல் புக் தேவை, என்னெல்லாம் அவுட் சோர்ஸ் புக் தேவை, எந்த இயர்லேருந்து கொஷின் பேப்பர் தேவை, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எதெல்லாம் தேவை அப்படிங்கிற ஒரு அனலைஸ் நம்மளே பண்ணணும். செல்ஃப் அனலைஸ் நம்மளே பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த செல்ஃப் அனலைஸ் பண்ணி முதல் முயற்சியிலே ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லே நம்மளால் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஒரு திட்டமிடல் போடணும். ஒரு ஷெடியூல் ஒன்று ரெடி பண்ணணும். அந்த ஷெடியூலில் என்ன இருக்கணும் அப்படின்னா ஸ்கூல் புக் படி நம்ம எப்படி படிக்கணும், ஃபஸ்ட்டு கலெக்ஷன் ஆஃப் த புக், ஸ்கூல் புக்கை கலெக்ட் பண்ணணும். அதற்கப்புறம் அந்த ஸ்கூல் புக் படி நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஷெடியூல் இருக்கணும். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்ட ட்ரெண்டிங்க்கு தகுந்த மாதிரி எப்படி கொஷின் பேப்பர் கேட்குறாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். அவுட் சோர்ஸ் என்னென்ன புத்தகங்கள்லாம் படிக்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு நோட்டில் எழுதி வைக்கணும். இதுதான் நம்ம சரியான திட்டமிடல் அப்படின்னு சொல்கிறோம். என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறத முதல் விஷயமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறனாலே அதுதான் சரியான திட்டமிடல். என்ன படிக்க போகிறோம், எப்படி படிக்க போகிறோம், எவ்வளோ நேரம் படிக்க போகிறோம், எப்படி படித்தா இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை நம்மளால் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம்தான் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தை தான் ஃபஸ்ட்டு எல்லாருமே மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா சார்? நான் சரியாக திட்டமிட்டுட்டேன் சார். இப்போ அடுத்தது நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா ஒரு 3 விஷயம் சொல்லுவாங்க. தகுதி வேணும். இந்த எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு ஒரு தகுதி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா தன்னம்பிக்கை வேண்டும். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம் இவ்வளோ லட்சம் பேர் படிக்கிறாங்களே, நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத தாண்டி என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கணும். எவ்வளோ லட்சம் பேர் படித்தா என்ன, எனக்கு தேவை ஒரு போஸ்ட்டு தான், அந்த ஒரு போஸ்டிங்காக நான் படிப்பேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அழகாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். அடுத்தது குறிக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிக்கோள் அப்படின்னா இந்த எக்ஸாமில் நிறைய போஸ்டிங் இருக்குது, ஏதாவது ஒரு போஸ்டிங் போவேன் அப்படிங்கிறத தாண்டி இந்த குரூப் 4 எக்ஸாமாக விஓவாக தான் நான் போவேன், ரெவென்யூவில் தான் போவேன், அசிஸ்டண்ட்டாக தான் நான் போவேன், இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு குறிக்கோளை நியமனம் செஞ்சு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அந்த குறிக்கோளை அடைவதற்கு என்ன சார் வழி அப்படிங்கிறதான் நம்ம அடுத்தடுத்து பார்க்குவோம். சரிங்களா? தகுதி அப்படின்னு சொல்லிட்டேன், தன்னம்பிக்கை, குறிக்கோள், திறமை. சார் இப்போ நான் ஸ்கூலில் கம்மி மார்க்கு தான், எவ்வளோ படித்தாலும் எனக்கு மறக்குது, நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான், என்னால் படிக்க முடியுமா, பாஸ் பண்ண முடியுமா, இப்படின்னு பல்வேறு விதமான எண்ணங்கள் உங்கள் மைண்டில் ஓடும். அந்த 3வது விஷயந்தான் திறமை. அந்த திறமை ஒன்று பிறக்கும் போதே சிலருக்கு இருக்கும். சிலர் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க, சிலர் படிக்க படிக்க அந்த திறமையை வளர்த்து கொள்வாங்க. இதில் நீங்கள் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். படிக்கும்போது எனக்கு ஒரு சப்ஜெக்டை படிக்கும்போது ஈஸியாக எனக்கு மனப்பாடம் ஆகிடுது அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு திறமை இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இல்லை நான் ஒரு சப்ஜெக்டை 2-3 டைம் படித்தா தான் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் திறமை கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஆனால் நீங்களும் சக்ஸஸ் பண்ண முடியும். நான் ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்டை ஒரு மணி நேரம் படித்தோம் அப்படின்னா என்னால் மனப்பாடம் பண்ணிடும். அதே உங்களால் ஒரு சப்ஜெக்டை 3 மணி நேரம் படித்தா தான் மனப்பாடம் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் 3 மணி நேரம் படித்து தான் ஆகணும். சரிங்களா?
எங்களுக்கு திறமை இல்லை, அவங்க சீக்கிரமாக படிக்கிறாங்க, அவங்க அதிக மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் டீமோட்டிவ் ஆகக்கூடாது. ஸோ இந்த 3 விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மொத்தமாக நம்ம 4 விஷயங்களை பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இதெல்லாமே பார்த்துட்டு அடுத்தது 5வது விஷயமா, நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படித்தா சார் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ நிறைய மாணவர்கள் நான் ஒரு நாளைக்கு ஒரு 24 மணி நேரம் 12 மணி நேரம் படிச்சுக்கிட்டே இருக்கணும் இப்போ இருக்கிற காம்படிஷனுக்கு படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் என்னால் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பீங்க. ஆனால் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ நம்ம சொன்ன மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம தேவரையா சொன்ன மாதிரி பனை மரத்திலிருந்து வலிக்கு விழுந்து பிழைத்தவனும் உண்டு, வயல் வரப்பிலிருந்து வலிக்கு விழுந்து இறந்தவனும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ 12 மணி நேரம் படித்து ஃபெயில் ஆனவங்களும் இருக்காங்க, 6 மணி நேரம் படித்து பாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. நீங்கள் எப்படி அதை படிக்கிறீங்க, நீங்கள் எந்த டைமில் எப்படி அதை சரியாக யூஸ் பண்ணி படிக்கிறீங்க அப்படிங்கிறதுலாம் உங்களுடைய வெற்றி இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற காம்படிஷனில் நம்ம எப்படி படித்தா எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும், இதெல்லாம் தொடர்ந்து வீடியோ பதிவுகள் நம்முடைய சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அடுத்த விஷயம் நம்ம 5 விஷயங்களை சொல்லியிருக்கோம். ஸோ என்ன சார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சரியான திட்டமிடல், தன்னம்பிக்கை, குறிக்கோள், திறமை இருந்துச்சு அப்படின்னா படிக்கிறோம், இல்லைன்னா அதை வளர்த்து கொண்டு படிக்கிறோம். ஸோ இவ்வளோ தான் திறமை. அடுத்தது ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். குறைந்தபட்சம் ஒரு 6 மணி நேரம் படித்தோம் அப்படின்னா தான் கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஸோ இனி வரும் காலங்களில் நம்முடைய யூடியூப் சேனலில் என்ன விஷயங்கள்லாம் மாணவர்களுக்கு செய்ய போகிறோம், தொடர்ந்து மாணவர்களை எப்படி மோட்டிவேஷன் பண்ணி டெய்லியும் மாணவர்களை எப்படி படிக்க வைக்க போகிறோம், எப்படி தொடர்ந்து கொண்டு போக போகிறோம், இனி வரும் காலங்களில் 6 மாதத்தில் நீங்கள் எப்படி படிக்க வேண்டும், ஸோ முழுமையாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கிளியர் பண்ணுற வரையும் உங்களுக்கான அனைத்து கைடன்ஸ் வீடியோவும் இந்த யூடியூப் சேனலில் வழங்கப்படும். ஸோ எல்லாமே ஃப்ரீ கைடன்ஸாகவே இந்த யூடியூப் சேனலில் மாணவர்களுக்காக வழங்கப்படும். ஸோ பொது தமிழ், மேக்ஸு, ஜென்ரல் ஸ்டடீஸ் இதெல்லாம் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது ஆல்ரெடியே நம்ம தமிழ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஜிஎஸ்ஸும் நம்ம ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இனி வரும் காலங்களில் தொடர்ந்து அனைத்து வீடியோ பதிவுகளும் மாணவர்களுக்காக பதிவிடப்படும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றியும், ஸோ படிக்கும்போது சோர்வாக இருக்குது சார் நான் எப்படி படிக்கணும், ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் எல்லா விஷயங்களுக்கும் இனிமேல் ஃபேஸ் டு ஃபேஸ் உங்களுக்கு நான் வீடியோ அப்படிங்கிறது கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.